உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலை நிலச்சரிவில் 5 பேர் பலியான நிலையில் மண்ணில் புதைந்த 6வது மற்றும் 7வது உடல்களும் மீட்பு. பல மணி நேரம் போராடி 2 உடல்களையும் மீட்டது தேசிய பேரிடர் மீட்பு குழு. திருவண்ணாமலையில் நிலச்சரிவுக்கு முன் குடியிருப்பு பகுதியில் பாய்ந்த வெள்ளம். 1ஆம் தேதி பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியீடு. மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஐஐடி குழுவினர் ஆய்வு. மண் சரிவுக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்கிறது. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் வெள்ள நிவாரணம் கேட்டு 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வெள்ள பாதிப்பை பார்வையிட வராத அதிகாரிகளை கண்டித்து இருவேல்பட்டு கிராம மக்கள் சாலை மறியல். விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து பாதிப்பு. பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக விழுப்புரத்தில் 2500 குடும்பங்கள் பரிதவிப்பு. 3 நாட்கள் கடந்தும் அரசு அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்ற பொதுமக்கள் வேதனை. ஆனால் நாங்கள் ஒரு பாத்ரூம் போகிறது கூட நாங்கள் கஷ்டப்படுறோம். 3-4 நாளாக கரண்ட் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் 10 மாதம் குழந்தைய வச்சுட்டு நாங்கள் அவசியப்படுறோம். கிட்டத்தட்ட இடுப்பளவு மார்பு அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. இன்னமும் தண்ணி போயிட்டு தான் இருக்குது. மாவட்டம் மரக்காணத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சி. பாதிப்பின் ஆழத்தை உணர்த்தும் ட்ரோன் காட்சிகள். விழுப்புரத்தில் வெள்ள பாதிப்பை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய கிராம மக்கள். காவல்துறை அரசு அதிகாரிகள் மீது சேற்றை வீசிய போராட்டக்காரர்களால் பரபரப்பு. சாத்தனூர் அணையில் நீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் கரை புரளும் வெள்ளம். கடலூர் சப்தகிரி நகர் பகுதி 2வது நாளாக வெள்ளத்தில் மிதப்பதால் மக்கள் தவிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கடலூர் மாவட்டம் பெரிய கங்கனாங்குப்பத்தை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம் எப்போது வடியும் என சாலை ஓரத்தில் கவலையோடு காத்திருக்கும் பெண்கள். ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பேச்சு. புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார்.
தமிழ்நாட்டு மக்களை துன்பத்தில் ஆழ்த்தியுள்ள புயல் பாதிப்புக்கு நிவாரணம் வழங்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்தல். மத்திய குழுவை அனுப்புமாறு கோரியதாகவும் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. திருமணிமுத்தாறில் வரலாறு காணாத அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். பெட்ரோல் பங்குகளில் நிறுத்தப்பட்ட கார்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு. சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடக்கம். விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தகவல். சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ரெட் அலர்ட் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு. மாநகராட்சி முழுமையாக பணி செய்யாத காரணத்தினால திருமணிமுத்தாருடைய அங்கு இருக்கின்ற அந்த ஆறில் இருக்கின்ற தூர் வாராத காரணத்தினால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு வெள்ளை நீர் நகரத்தில் இருக்கின்ற வெள்ளை நீர், ஏற்காட்டிலிருந்து வருகின்ற நீர் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்திருக்கின்றது, சூழ்ந்திருக்கின்றது. இதுதான் நிலைமை. இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு பரப்பிட்டிருக்காங்க. உரிய முறையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் சேலம் மாநகரத்தில் ஆங்காங்கே குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்கும், மக்கள் பாதிக்கப்படாது இருப்பாங்க. சாத்தனூர் அணை திறப்பு குறித்த யுபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். அரசின் துரித நடவடிக்கையின் மூலம் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக விளக்கம். சிலர் மனசாட்சியை துறந்துவிட்டு பொய்யான தகவலை பரப்பி வருவதாக விமர்சனம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உதவுமாறு ராகுல் காந்தி வேண்டுகோள். தமிழகத்தில் பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய சீரழிவு வேதனை அளிப்பதாக பிரியங்கா காந்தி பதிவு. பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் தமிழகத்தில் 1.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் திமுக எம்பி TR பாலு பேச்சு. சேத விவரங்களை கணக்கிட மத்திய குழுவை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை மூழ்கடித்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளம். இன்று வெள்ள நீர் வடிந்து வரும் நிலையில் நேற்றைய ட்ரோன் கேமரா காட்சிகள் வெளியீடு. தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த விவசாயிகள் மீட்பு. கால்நடைகளையும் படகு மூலம் மீட்டது தீயணைப்புத்துறை. திருமலைக்கு வாகனங்கள் செல்ல பயன்படுத்தப்படும் 2வது மலைப்பாதையில் நிலச்சரிவு. மலைப்பகுதியின் உயரமான இடங்களில் இருந்து கற்கள், மண் சரிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு அருகே மாடு மேய்க்க சென்று பாலாற்று வெள்ளத்தில் சிக்கிய 3 பேர் பத்திரமாக மீட்பு. பெண் உட்பட 3 பேரை படகு மூலம் மீட்டது தீயணைப்புத்துறை. தண்ணி வர முடியாதுண்ணா, போச வருது. கயிறு மட்டும் முடியும்.
எப்படி அழகுதான். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தாழ்தொரடிப்பட்டு கிராமத்தில் தரைப்பாலத்தை மூழ்கடித்த வெள்ளம். மணலாற்று வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்கள் பத்திரமாக மீட்பு. பல்லடத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வெளியான பரபரப்பு தகவல்கள். 3 கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொலை செய்ததாக போலீசாரிடம் தோட்ட தொழிலாளி பாலமுருகன் வாக்குமூலம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.